மகா, பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நகை பாக்ஸ் கொண்டு வராங்க. மகா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மகாவும் வராங்க. வந்தவுடனே அந்த நகை பெட்டியை கொடுக்குறாங்க. இங்கே பாருமா, இதில் நகை இருக்குது, இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட வை, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாமியாண்ட வைக்கிறாங்க. வைக்கும் போது சித்ராதேவி அப்படியே பார்க்குறாங்க. ஓ, என்ன நகை வைக்கிறியா நீ, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு அந்த நகையை எடுக்கிறாங்க. அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கோடீஸ்வரியோட அந்த பேகுக்குள்ளே வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக வந்துடுறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, என்ன இங்கே வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அம்மா பொண்ணு எல்லாரும் சேர்ந்து எங்கள் 2 பேரை படுத்தி அடுக்குறீங்க. இப்போ தெரிஞ்சிடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் நகையை காணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடும் போது கோடீஸ்வரியோட பேக்லேருந்து எடுத்தால் எவ்வளோ பெரிய அசிங்கம், அவமானம். கண்டிப்பாக அவளை வெளியே அனுப்பிடுவாங்க. இனிமேல் அவள் இங்கே இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. மகா போயிட்டு சாமியாண்ட நகை இருக்கான்னு பார்க்குறாங்க. நகை இல்லை, நகை இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாட்டி சொல்கிறாங்க, எங்கம்மா வச்ச, இல்லை இங்கே தான் வச்சேன், சாமிக்கிட்ட தான் வச்சுட்டு போனேன், இப்போ தான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா சொல்கிற, நகையை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி, எல்லாரோட பேக்லேயும் போய் தேடி பாருங்கள், எங்கெங்கே இருக்குன்னு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சித்ராதேவி சொல்கிறாங்க. அது எப்படி போய் தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா 2 பேருமே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், நகை வேணால் தேடி தான் ஆகணும் அப்படின்னு சித்ராதேவி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க. கோடீஸ்வரி பேக்கும் எடுக்கிறாங்க. எடுத்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணோடனே அந்த நகை கிடைக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. மகா எல்லாருமே பார்க்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, புதுசாக வந்தவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் அப்படிலாம் பண்ணுறவங்கலாம் கிடையாது. ஏன்னா நம்மளாம் பரம்பரை பணக்காரங்க. ஆனால் சில பேர் அப்படிலாம் கிடையாது, சாதாரண வீட்டிலேருந்து வந்தவங்க இந்த மாதிரி நகையெல்லாம் பார்த்தா விடமாட்டாங்க, அந்த மாதிரி எடுத்து பேக்கில் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக பேசாதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக கத்துறாங்க.